வியூவர்ஸ், இந்த ஒரு கம்பளி பார்த்தீங்கன்னா 4 பேர் வந்து போத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம வந்து ஒரு பெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேர் இல்லாட்டி ஒருத்தர் 2 பேர் மட்டும் தான் போத்திக்கிற மாதிரி கம்பளி இருக்கும். இதில் 4 பேர் வந்து ஒரே நேரத்தில் தெரியுதுங்களா? இங்கே ஒருத்தர் படுத்துக்கலாம், இங்கே ஒரு படுத்துக்கலாம். ஒரு ஃபேமிலியாக ஒரு குழந்தையோட ஒரு ஃபேமிலியாக இருக்கிறவங்களா இருந்தால் ஒரு 2 குழந்தை இருந்தாலும் அவங்க வந்து ஒரே போர்வையில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு ஒரு ஒருத்தான ஒரு போர்வை தான் இது. ஹாய் எவ்ரிவன், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் சிவா. நான் வந்து காரமடை டு மேட்டுப்பாளையம் ரோட்டில் கரெக்டாக டீச்சர்ஸ் காலனி அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குங்க. இங்கே தான் நின்றுருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த சம்மர் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா குளிர்காலம் வந்து தொடங்க போகுது. மழைக்காலம், குளிர்காலம் வரப்போகுது. அந்த டைமில் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து கம்பளி, பெட்ஷீட்டு, அதோட பார்த்திங்கன்னா ஜர்கின்னு உள்ளவாங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்வெட்டர் இருக்குது. பார்த்திங்களா, ஸ்வெட்டர் இதெல்லாமே இங்கே கொடுத்துட்ருக்காங்க. இங்கே வந்து என்ன ரேட்டுக்கு கொடுத்துட்ருக்காங்க, என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு மழைக்காலம் தொடங்கிருச்சு, அடுத்து பார்த்திங்கன்னா பனிக்காலம் தொடங்க போகுது. ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து நிச்சயமாக உங்கள் குளிர்காலத்தை வந்து ஒரு இனிமையாக கழிக்கணும்னா கம்பளி, ஸ்வெட்டர் இதெல்லாமே உங்களுக்கு அவசியம் தேவைப்படும். ஸோ இன்றைக்கி வந்து அவங்கக்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. உங்கள் பேருங்க சார்? ராகேஷ். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கம்பளி வேறு என்னென்ன கொடுத்துட்ருக்கீங்க? இந்தியா கம்பளி, பெட்ஷீட், ஸ்வெட்டர், ஜர்கின், ரெயின் கோட், டோப்பா, அதுதான் இருக்குது, மப்ளர், ஸ்கார்ஃப். சரி, ஓகே. என்னென்ன இருக்குங்கிறத கொஞ்சம் காட்டுங்க வியூவர்ஸ்க்கு ஒன் பை ஒன்னா. அது ஜர்கின் இருக்குது. இது ஜர்கினா? ஸோ இந்த ஜர்கின் வந்து என்ன ரேட்டு வருதுங்க? அதே ஒரு நான் சேல்ஸ் பண்ணுறேங்க 550 ரூபா 550 ரூபா 600 ரூபா வரும். ஸோ பார்த்தீங்கன்னா வியூவர்ஸ் நல்லா ஒர்த்தாக இருக்குது. இதில் என்ன 4 ஜிப்பு தான் வருது. 4 ஜிப்பு இருக்கா? ஸோ நல்லா ஒரு மலைக்கு நல்லா தாங்குங்களா? மலைக்கு தாங்கும். ஓ, குளிருக்கு தாங்கும். ஓகே. நல்லா இது ஜர்கின் அங்கே தான் இருக்குது. அங்கே அந்த ஜர்கின்லாம் என்ன ரேட்டு வருதுங்க? அதே மாதிரி தான் கொஞ்சம் ரேட் ஜாஸ்தி. அது 900 ரூபா 850 ரூபா அவ்வளோதான் ரேட் வரும். அந்த ரேட்டுக்கு வரும். டபுள் சைட் போட்டுக்கலாம், 2 இன்ச். 2 சைடில் நீங்கள் போட்டுக்கலாம். வியூவர்ஸ், இந்த ஜர்கின்லாம் பார்த்தீங்கன்னா 2 சைடில் நீங்கள் போட்டுக்கலாம். கொஞ்சம் எடுங்க. ஒட்டிக்கலாம் தான் இருக்குது. அது குளிர் நல்லா இது தாங்கும். ஓ, நல்லா தாங்குமா? குளிர் ஜாஸ்தி தாங்கும், டபுள் சைட் போட்டுக்கலாம். ஓகே. இந்த ஜர்கின் வந்து டபுள் சைடில் நம்ம போட்டுக்கலாங்கிறாரு. குளிருக்கெல்லாம் நல்லா தாங்கும், மலைக்கும் நல்லா தாங்குங்கிறாரு. 900 ருபீஸ். ஓப்பன் பண்ண இது ரெண்டுமே சேர்த்து இருக்குது. ஸோ 2 சைட் போட்டுக்கலாம். ஸோ 2 சைடும் நம்ம மாற்றி போட்டுக்கலாம். சரிங்களா? இப்படியும் போட்டுக்கலாம், அப்படியும் போட்டுக்கலாம். தெரியுதுங்களா வியூவர்ஸ்? 2 சைடுமே அவங்க போட்டுக்கலாங்கிறாங்க. மாற்றி நம்ம போட்டுக்கலாம். ஓகே ப்ரோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜர்கின் பற்றி சொன்னீங்க. ஸ்வெட்டர் இருக்கா? ஸ்வெட்டர் காட்டுங்க. இந்த மாதிரி ஸ்வெட்டர் நிறைய குவாலிட்டி இருக்குது. எக்ஸல் மாதிரி இருக்குது, டபுள் எக்ஸல், சிங்கிள். ஓகே, ஒன்று எடுங்க. சிங்கிள் பீஸ் எடுங்க பார்ப்போம். லேடிஸ் ஜென்ஸ் இருக்குது. ரெண்டுமே எடுங்க. லேடிஸில் ஒன்று, ஜென்ஸ் ஒன்று எடுங்க. அது நிறைய குவாலிட்டி இருக்குது. நம்ம ஹெட்ஃபோன் மாதிரி இருக்குது. இது வந்து லேடிஸ்க்கா? அது ஜென்ஸ். இது ஜென்ஸ். ஹெட்ஃபோன் மாதிரி தான் இருக்குது. ஓ, ஹெட்ஃபோன் தான் வரும். ஹெட்ஃபோன் இருக்கா? ஸோ வியூவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோனோட ஹெட்ஃபோனோட நீங்கள் வந்து ஹெட்ஃபோன் தான் இருக்குது. சலு ஹெட்ஃபோன் அதோட நீங்கள் கொடுக்குறீங்க. ஹெட்ஃபோன் ஓ, சேல்ஸ் போடலாம். ஹெட்ஃபோன் கூட நீங்கள் இது வந்து கொடுக்குறாங்க. எவ்வளோ இது? என்ன ரேட்டு? அது 650 தான் வரும். 650. கொஞ்சம் லெஸ் பண்ணி தருவீங்களா? ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி தருவீங்க. ஓகே வியூவர்ஸ், பாருங்கள். இந்த ஸ்வெட்டர் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஹெட்ஃபோன் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஃப்ரீ தானேங்க? ஹெட்ஃபோன் வந்து ஃப்ரீ. சரிங்களா? வந்து ஸ்வெட்டர் ஜிப்பு மாதிரி. ஸோ இதுக்கு வந்து ஹெட்ஃபோன் கொடுக்குறீங்களா? இதுக்கு ஹெட்ஃபோன் இல்லை. ஜென்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் ஃப்ரீயாக தராங்க. லேடிஸ்க்கு வந்து ஹெட்ஃபோன் இல்லை, ஆனால் வந்து நல்லா குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. ஜிப்போட வருது. பட்டன் மாதிரியே இருக்குது. ஓ, ஓகே. ஓ, இது பட்டன் டைப்பு. இதில் என்ன ரேட்டு வருதுங்க? இது 550 வரும். ஸோ குளிர்காலம் நெருங்கிட்டு இருக்கு. ஸோ குளிர்காலம் நெருங்கிட்டு இருக்கு. நிறைய வியூவர்ஸ் வந்து கஸ்டமர்ஸ் வந்து வாங்குறாங்களா? வாங்குறாங்க. சரி, இது 250 வரும். எதுங்க? அது 250 வரும். லேடிஸ் மாதிரி இருக்குது. அது 250. இது 250 தான். ஜஸ்ட் 250க்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வெட்டர் பார்த்தீங்களா? ஜஸ்ட் 250. ஓகே,
ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட கம்பளி எல்லாம் கொடுத்துட்ருக்கீங்களா? அது கம்பளி அது பிளாங்கெட் தான் பாருங்க. ஓகே, என்ன ரேட்டு வருதுங்க இந்த கம்பளியெல்லாம்? அது பிளாங்கெட் வரும் 750 700 தான் சேல்ஸ் பண்ணுறாங்க. கம்பளி பிளாங்கெட் தான் இருக்குது. 4 பேர் படுத்துக்கலாம். இதில் 4 பேர் படுத்துக்கலாம். ஃப்ரீ சைஸ் தான் ஓ, 4 விரிச்சு பார்க்கலாங்களா? பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா 4 பேர் வந்து ஒரே நேரத்தில் போத்திக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் ப்ரோ. வியூவர்ஸ், இந்த ஒரு கம்பளி பார்த்தீங்கன்னா 4 பேர் வந்து போத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம வந்து ஒரு பெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேர் இல்லாட்டி ஒருத்தர் 2 பேர் மட்டும் தான் போத்திக்கிற மாதிரி கம்பளி இருக்கும். இதில் 4 பேர் வந்து ஒரே நேரத்தில் தெரியுதுங்களா? இங்கே ஒருத்தர் படுத்துக்கலாம், இங்கே ஒரு படுத்துக்கலாம். ஒரு ஃபேமிலியாக ஒரு குழந்தையோட ஒரு ஃபேமிலியாக இருக்கிறவங்களா இருந்தால் ஒரு 2 குழந்தை இருந்தாலும் அவங்க வந்து ஒரே போர்வையில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு ஒரு ஒருத்தான ஒரு போர்வை தான் இது. 750 ருபீஸ் சொல்கிறீங்க. 750 ருபீஸ் சொல்கிறீங்க. ஏதாவது லெஸ் பண்ணி கொடுப்பீங்களா? கொஞ்சம் தான். ஓகே ஓகே, சரிங்க ப்ரோ. அதை மடிச்சு வச்சுருங்க. ஸோ இது எங்கே இருக்குங்க கரெக்டாக இந்த லொக்கேஷன்? இங்கே தான் இருக்கேன் நான். இங்கே தான் கடை கண்டெய்னர் இங்கே தான். ஓகே, அதாவது டீச்சர்ஸ் காலனியில் தான் இருக்கீங்க. எப்பவுமே ரெகுலராக இருக்குமா? ரெகுலர் இங்கே. சரி, உங்கள் மொபைல் நம்பர் சொல்லிடுங்க வியூவர்ஸ் யாராவதுக்கு. 977 072 3782 இது உங்களுடைய காண்டாக்ட் நம்பர். இந்த நம்பருக்கு கூப்பிட்டா இதோட வேற என்ன கொடுக்குறீங்க? இது போக வேற சுற்று ஜர்க்கின், பெட்ஷீட், பிளாங்கெட், பெட் கவர், எல்லாமே கம்பளி. ஓ, ஸோ இது எல்லாமே கொடுக்குறீங்க. தூங்குறாங்க ரஜாய் ரஜாய் பெட்ஷீட்ல தான் எல்லாமே கொடுக்குறீங்க. பெட் கவர் ஓ, சரிங்க ப்ரோ. சரி. இங்கே வாங்க நிறைய என்ன. ஓகே, சரி. நம்ம யூடியூப் சேனல் பார்த்துட்டு சில கஸ்டமர்ஸ் வந்தால் ஏதாவது லெஸ் பண்ணி கொடுப்பீங்களா? நிச்சயமாக லெஸ் பண்ணி கொடுப்பீங்களா? கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட் கம்மி பண்ணி கொடுப்பீங்க. ஓகே, சரிங்க ப்ரோ. சரி ப்ரோ, தேங்க்யூ. ஸோ வியூவர்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா குளிர்காலத்துக்கு வந்து நமக்கு வந்து தேவையான போர்வை ப்ளஸ் பார்த்திங்கன்னா கம்பளி, ஸ்வெட்டர், ஸோ ஜர்கின் இது சம்மந்தமாக இன்றைக்கி பார்த்தோம். அதோட பார்த்திங்கன்னா 750 ருபீஸ்க்கு வந்து அவர் ஒரு கம்பளி காமிச்சார். கிட்டத்தட்ட 4 பேர் வந்து போத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ இது ரொம்ப ஒர்த்தாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சதுன்னா இந்த ஷாப்பை வந்து நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பரும் அவங்களுடைய டீட்டெயிலும் நான் கொடுக்குறேன். சரிங்களா? மற்றும் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.